ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த 10th சயின்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டினை பற்றி தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. ஜனவரி 2026 இந்த வருஷம் நடைபெற்ற ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டினை பற்றி தான் பசங்களை போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் பல மாவட்டங்கள் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ நல்லா படித்து வச்சிருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் நம்ம சேனல் தொடச்சே போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிற மாணவர்களே, ஸோ அதுக்கு நான் ஆன்சர்ஸ் செக் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தின் 50% சுருங்கினால் புவியியல் பொருட்களின் எடையானது டேஷ். செகண்ட் ஒன், கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. தேர்ட் ஒன், போல்ட்ஸ்மேன் மாறிலியின் மதிப்பு டேஷ். ஃபோர்த் ஒன், கிலோவோட் என்பது எதனுடைய அலகு. ஃபிஃப்த் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது பல அணு மூலக்கூறு. சிக்ஸ்த் ஒன், ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது. செவன்த் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான். எயித் ஒன், காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது டேஷ். நைன்த் ஒன், இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது டேஷ். டென்த் ஒன், நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது டேஷ். 11th ஒன், இனசெல் பற்றிய சரியான கூற்று எது. 12th ஒன், செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி டேஷ். ஓகேங்களா. ஸோ இது எப்படி பகுதி 2பா. ஸோ பகுதி 2 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 7 இருந்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஓகேங்களா. ஸோ இதில் 13th ஒன் வந்து செயல்படும் திசை சார்ந்த விசையினை எவ்வாறு பிரிக்கலாம். 14th ஒன், நீள் வெப்ப விரிவு பரப்ப வெப்ப விரிவு வேறுபடுத்துக டிஃப்ரென்ஷியேட்டு. 15th ஒன், கீழ்கண்ட வினையில் எத்தனை மோல்கள் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது, எத்தனை மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது. ஸோ CaCO3 gives CO + CO2. ஓகேங்களா. 16th ஒன், இருமடி கரைசல் என்றால் என்ன. 17th ஒன், முயலின் வாய்ப்பாட்டுகளை எழுதுக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18th ஒன், இப்போ பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா நெசில் துகள்கள், ஹைபோதலாமஸ், சிறுமூளை, ஸ்வான் செல்கள். அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முன்மூளை, புற அமைப்பு நரம்பு மண்டலம், சைட்டான், பின்மூளை. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் 19th நிரப்புக. ஸோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் என்ன எது டேஷ். நெக்ஸ்ட்டு குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஷ் உண்டாகிறது. நெக்ஸ்ட் 20 வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை. 21 ஃபீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவர் அறிவது என்ன. 22 10 ஓம் மின்தடை உள்ள ஒரு கம்பி தூண்டின் நீளத்தை அதன் அசல் நீளத்திலிருந்து 3 மடங்கு நீட்டித்தால் அதன் புதிய மின்தடையின் மதிப்பு எவ்வளவு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பகுதி 3பா. ஸோ இதில் 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 7 இருந்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 32 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினை, அதாவது கம்பல்சரி வினாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 23 வந்து ராக்கெட் ஏவுதலை விளக்குக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்ப்பா. அடிக்கடி கேட்பாங்க, நல்லா படித்து வச்சுருங்க. 24 வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவிலன்ஸ் ஒன்றில் F வைக்கப்படும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர்படம் வரைக. நெக்ஸ்ட்டு வந்து ஒளியின் பண்புகளில் 2 எழுதுக. 25 LED விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. 26 துரு என்பது என்ன, துரு உருவாவதற்கான சமன்பாட்டை தருக. 27 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை கூறி நெக்ஸ்ட்டு ஒளி சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. ஓகேங்களா. 28 சிஸ்டோல் மற்றும் டைஸ்டோல் வேறுபடுத்துக, இதய துடிப்பு பரவுதலை விளக்குக. 29 நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. 30 ஜிப்ரல்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. நெக்ஸ்ட் 31 ஃபஸ்ட்டு சப்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அல்லோசோம்கள் என்றால் என்ன, அது சரியாக தவறாக வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தவறெனில் திருத்துக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ டவுன் நோய்க்கட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெண்டலின் இரு பண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும் அப்படின்றாங்க. ஸோ சரியாக தவறான்னு சொல்லுங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக. தப்புனா வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. 32 வந்து 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 16 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைக்கப்படுகிறது. கரைப்பொருள் மற்றும் கரைப்பானின் நிறை சதவீதத்தை காண்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பகுதி 4பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 3 எழுதுவீங்க.
ஸோ 33ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உந்த மாறா கோட்பாட்டை கூறி அதனை விளக்குக. நெக்ஸ்ட்டு நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவி. ஓகேங்களா. 34ல் வந்து அணுக்கள் மூலக்கூறுகளுக்குள் இடையேயான வேறுபாடுகள் 4 எழுதுக. அப்புறம் நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகள் 3 எழுதுக. அல்லது ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விவரி. ஓகேங்களா. ஊது உலையல். நெக்ஸ்ட் 35 வந்து அட்டையின் இதய அமைப்புக்கேற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது, அல்லது மாதவிடாய் சுழற்சி நிலைகள் யாவை, அந்நிலையின் போது அண்டகம் மற்றும் கர்ப்பப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவை படித்து வச்சுருங்கப்பா. எந்த ஒரு கொஸ்டினும் மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி மற்ற அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு போட்டு கொண்டு இருக்க வீடியோஸை மெயின் மேட்ரிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். இப்போ வரைக்கும் தற்போது நம்ம மாணவர் ஜாயின் பண்ணால் தான் ஜாயின் பண்ணுறேங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் அதில் வந்து சேரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.